ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாகக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். பாகக்காய் இது வந்து கசப்பு பாவக்காய். கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து பாகக்காவை கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கல, கொஞ்சமாக வச்சு அதோட திட்டமாக வேகிற மாதிரி வச்சு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இல்லாட்டினா 1.5 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் புளி கரைச்சல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டதுனால நம்ம உப்பு போட தேவையில்லை, எண்ணெய் ரொம்பவும் தேவைப்படாதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா வைங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டு எடுத்தோம்னா நமக்கு பாவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நம்ம வெல்லம் புளி இதெல்லாம் சேர்த்ததுனால நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, கசப்பே இல்லாமல் இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாடலில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.